ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு ஈஸி எம்சிக்யூ சீரீஸில் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். 2 நாளாக வீடியோ போடலை, அதனால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மொத்தம் 10 எம்சிக்யூ பார்க்க போகிறோம். ஓகேவா? 10 எம்சிக்யூமே ப்ரொஜெக்டல் மோஷன் தான். இந்த 10 எம்சிக்யூ போட்டிங்க அப்படின்னா ப்ரொஜெக்டல் மோஷனில் ஈஸி டு மாட்ரேட் லெவலான கொஸ்டின் வந்தால் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்: For angles of projection of projectile at an angle 45 plus theta 45 minus theta, the horizontal range described by the projectile in the ratio of. அதாவது ஒரு ப்ரொஜெக்டைல்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும். அது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ஒரு கல் இருக்குது, இங்கேருந்து இப்படி தூக்கி போடுறப்ப இங்கேருந்து விழுகுமா, இங்கேருந்து ஆரம்பித்து இது வருது இல்லை, இதுதான் ஒரு ப்ரொஜெக்டைல். நம்ம ஃபஸ்ட்டு ஒன் டைமென்ஷன்லேயே பார்த்துருப்போம். அதாவது ஒரு கல் இருக்கும், இப்படி தூக்கி போடுவோம், மறுபடியும் மேலே வரும். இது 1 டைமென்ஷன். இது 2 டைமென்ஷனால் போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டு சேர்த்து பார்ப்போம். அதாவது 1 டைமென்ஷனில் ஒன்று இப்படி பார்ப்போம், ஒன்று ஹரிசாண்டலாக பார்ப்போம், இல்லைனா எப்படி பார்ப்போம், வெர்டிக்கலாக பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டுமே சேர்த்து தான் பார்ப்போம். அதான் 2 டைமென்ஷன். இது ப்ரொஜெக்டைல். இதுதான் ஒரு ப்ரொஜெக்டைல். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 45 ப்ளஸ் டீட்டா 45 மைனஸ் டீட்டாவில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, அதாவது இங்கேருந்து ஒரு கல் அப்படி தூக்கி எறிகிறோம் அப்படின்னா இங்கே ஆங்கிள் மேக் பண்ணும்ல டீட்டா, அந்த டீட்டா 45 ப்ளஸ் டீட்டாவாக இருந்தால் என்ன ஆகும், 45 மைனஸ் டீட்டாவாக என்ன ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. இப்போ இங்கேருந்து ஒரு கல்லை நான் அப்படி தூக்கி போடுறேன், இங்கே மேக் பண்ணுற ஆங்கிள் டீட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த டீட்டா இப்போ 45 மைனஸ் 20 எவ்வளோ, 25. இப்போ இந்த 25 இருந்தால், இப்போ இந்த டீட்டா 25 இருந்தால் ஒரு டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே போக முடியல, அதை நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்டன்ஸும் இப்போ இது இந்த 45 ப்ளஸ் 20 எவ்வளோ, 65. அதாவது இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து இங்கே 65 ஆங்கிள் மேக் பண்ணதில்லை, அப்போது இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் இதுவும் சேமாக தான் இருக்கும். அதாவது அதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 45லேருந்து ஒரு அதே வேலையை மைனஸ் பண்ணாலும் 45லேருந்து அதே வேலையை ப்ளஸ் பண்ணாலும் நீங்கள் எப்படி போட்டாலும் இந்த இது சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 45 ப்ளஸ் 10 45 மைனஸ் 10 எவ்வளோ, 35. இதுலேருந்து 35 போட்டாலும் சரி, 45 ப்ளஸ் 12 55. அப்போ இங்கேருந்து 55 போட்டாலும் சரி, ஒரே ரேஞ்சு தான் ஃபார்ம் பண்ணும். அப்போது சேம் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னென்னா 1:1. உங்களுக்கு புரிஞ்சா? இங்கேருந்து 45லேருந்து ப்ளஸ் டீட்டான ஒரு டீட்டாவை போட்டாலும் 45லேருந்து மைனஸ் டீட்டான ஒரு டீட்டாவை போட்டாலும் ரேஞ்சு சேமாக தான் இருக்கும். இது ஒரு கான்செப்ட். இது ஏன் எதுக்குன்னு ஆராயிறது தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஆராய்ஞ்சிட்டு நமக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும். நம்ம இதே கான்செப்டில் இருக்க வேண்டியதான், நம்ம அடுத்து போக முடியாது. அதனால் நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக இது ஏன் அது ஏன்னு கேட்டுட்ருப்போம். அது நல்ல விஷயந்தான், நம்ம நாலேஜை வளர்த்துக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு நீட்டாக கிளியர் பண்ணணும். அப்படின்றக்கப்ப பேசிக்கை மட்டும் கற்றுட்டு போயிடணும். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின்: If a body A of mass m is thrown with velocity v at an angle of 30 to the horizontal, அதாவது வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு ஏன்ற ஒரு பாடியை இப்படி தூக்கி போடுறோம், அப்போதைக்கு கீழே 30 டிகிரி மேக் பண்ணுது. அனதர் பாடி பி ஆஃப் சேம் மாஸ், அதே மாஸ் த்ரோன் வித் சேம் ஸ்பீட், அதே ஸ்பீடில் தூக்கி போகிறோம், அட் ஆங்கிள் 60 டிகிரியை மேக் பண்ணுது. இந்த ரேஷியோ ஆஃப் ரேஞ்ச் A to B என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரேஞ்சோட ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா U² sin ஸ்கொயர் டீட்டா டிவைட் பை 2g. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பீடு சேம் ஸ்பீடுன்ட்டாங்க. ஓகேவா? அப்போது நமக்கு இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். என்ன தான் மாறும், ஆங்கிள் மட்டும்தான் மாறும். அப்போ அதை மட்டும் போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். அப்போ R1/R2 sin ஸ்கொயர் 30 டிவைட் பை sin ஸ்கொயர் 60. சாரி நான் தப்பாடிட்டேன். இது ரேஞ்சோட ஃபார்முலா வேறு. ரேஞ்சோட ஃபார்முலா R U² sin 2θ டிவைடட் பை g. இதுதான் ரேஞ்சோட ஃபார்முலா. சாரி, அப்போ R1/R2 ஸ்பீடு சேம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது sin 2 × θ எவ்வளோ, 30 டிகிரி டிவைட் பை sin 2 × θ எவ்வளோ, 60 டிகிரி. அப்போது R1/R2 sin சொல்கிறப்போ sin 60 டிவைட் பை sin 120. sin 60 எவ்வளோ, √3/2. sin 120 √3/2 தான். ஆன்சர் என்ன, 1:1.
அதாவது அவங்க ரேஞ்சு ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேஞ்சோட ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ரேஞ்சோட ஃபார்முலானா வேறு ஒன்றும் இல்லை, R = U² sin 2θ டிவைட் பை G. அவங்க இந்த மாதிரி ரெண்டு கல் எறிகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைனா ஒன்று கூட கேட்டு R கொடுத்துருவாங்க, U கொடுத்துருவாங்க, G கொடுத்துருவாங்க, θ என்ன போட்டால் இந்த வேலை ஒன்று கேட்கலாம். அப்போது இந்த ஃபார்முலாவை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் எ கன் ஆஃப் ஹரிசாண்டல் டெரைன் இஸ் 60 km இஃப் த G வந்து கொடுத்துட்டாங்க, மசில் வெலாசிட்டி ஆஃப் த ஷெல் வில் பி. அதாவது ரேஞ்சு 16 km கொடுத்துட்டாங்க. அப்போ ரேஞ்சோட ஃபார்முலா என்ன சொன்னோம் போன கொஸ்டினில், R = U² sin 2θ டிவைட் பை Gன்னு சொன்னா. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு ரேஞ்சை கொடுத்துட்டாங்க, θ என்னன்னு கேட்குறாங்க. அப்படி தானே? சரி இந்த வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம θவே கொடுக்கல, அப்போ எப்படி θ ஃபைன் பண்ணுறது அப்படின்னா அதனால தான் இங்கேயே கொடுத்துட்டாங்க மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு. எப்போ ஒரு இது மேக்ஸிமம் ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா θ வந்து 45 டிகிரியாக இருக்கும்போது தான் அதோட மேக்ஸிமம் ரேஞ்சை அட்டைன் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல θ 45 அப்படின்னா 2 × 45 எவ்வளோ, 90. sin 90 டிகிரி எவ்வளோ, 1. அப்போது R = U²/G தான் வரும். ஏன்னா இன்ட்டு 1 வந்து எதை மல்டிபிள் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அப்போ மேக்ஸிமம் வந்து ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருவாங்க, 16 km. இங்கே ஆன்சர்லாம் மீட்டர்/செகண்டாக கொடுத்துருப்பாங்க. அப்போ கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணுமா 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 16 × 1000 = U²/G. அப்போ U தான் நமக்கு வேணும். U ஒன் சைடு வச்சுட்டு மிச்சம்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிட்டா அப்படின்னா 16 இப்போ 1000, இப்போ இங்கே ஏற்கனவே 1000 3 0 இருக்குது, இங்கே ஒரு 10, அப்போ 4 0 வரும். அப்போ 100 × 100ன்னு எழுதிட்டா நம்ம ஸ்கொயர் ரூட் போகிற ஈஸியாக இருக்குமா. அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டால் இங்கிட்டு ஸ்கொயர் ஆகும். அப்போது இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இதை வெளியே எடுத்தால் 4, இந்த ரெண்டில் ஒரு 100 வெளியே வந்துடும். அப்போ 100. அப்போ U = 400 m/s தான் ரைட்டான ஆன்சர். அதாவது போன கொஸ்டின் இந்த கொஸ்டினில் பாருங்கள் இதே ஃபார்முலா, ஆனால் ரெண்டு ஒரு மாதம் அப்படி ஒரு மாதம் இப்படின்னு சொன்னாங்க. இங்கே அதே ஃபார்முலா வச்சு வேறு எதாவது கேட்டிருக்காங்க. அப்போ ரேஞ்சோட ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேஞ்சோட ஃபார்முலாவை மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. 4th கொஸ்டின், a particle of mass m is projected with velocity v making an angle 45 degree with horizontal. When the particle lands on a level ground, the magnitude of the change in momentum will be. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இப்படி இருக்குது, இங்கே ஒரு கல்லில் இருந்து இப்படி ஒரு மாஸை ஒரு ஆப்ஜெக்டை இங்கேருந்து இப்படி தூக்கி போடுறோம் அப்படின்னா இங்கே இனிஷியலாக ஒரு மொமெண்டம் இருந்திருக்கும்ல. அப்போது இங்கே போகிறப்போ ஒரு மொமெண்டம் வந்து ஃபைனல் மொமெண்டம், அதாவது இங்கே ஒரு மொமெண்டம் இருந்திருக்கும், இங்கே ஒரு மொமெண்டம் வந்திருக்கும். அப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம், அதாவது ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். கல்லில் வச்சுக்கிட்டா கல்லை தூக்கிறப்போ ஒரு மொமெண்டம் இருக்கும், அந்த கல் இங்கேருந்து வரப்போ ஒரு மொமெண்டம் இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது 2D மோஷன். 2D மோஷன்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட், வெர்டிக்கல் காம்போனன்ட் இருக்கும். அப்போது இது ஹரிசாண்டல் காம்போனன்ட். அப்போ ஹரிசாண்டல் காம்போனன்ட்டோட இது ஒரு ஹரிசாண்டல் காம்போனன்ட் அப்படின்னா இங்கே θ மேக் பண்ணால் இது என்னது cos θ, இது என்னது sin θ, அப்படி தானே. இப்போ இங்கேருந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா இங்கே வரப்போ இங்கே கல் இப்படி மேலே போய் கீழே வரப்போ இப்படி தானே வரும். ஆமாம். அப்போது இது என்னது ஹரிசாண்டல் மொமெண்டம், அப்படி தானே. ஹரிசாண்டல் மொமெண்டம் என்ன P cos θ, இது வெர்டிக்கல் மொமெண்டம் P sin θ. அப்போது இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட டைரக்ஷன்லேயும் இதோட டைரக்ஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்லை. ஹரிசாண்டலோட மொமெண்டம்னு இல்லை, ஹரிசாண்டல் ஸ்பீடு, ஹரிசாண்டலில் இருக்க எதுவுமே சேஞ்சே ஆகாது. அப்போது இதுவும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போ எது தான் சேஞ்ச் ஆகிருக்கும், இதுதான் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம்னா நம்ம எதை எடுத்துக்கணும், வெர்டிக்கலோட மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் = ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டமில் எது வரணும், இதை தான் போடணும். மொமெண்டம் என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போது mv sin θ இங்கே மைனஸ் பண்ணணும். ஏன் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கா. அப்போ ஸ்பீடு வந்து என்னது, மொமெண்டமே ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான், அப்போது சேஞ்ச் ஆகும். அப்போ டைரக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். அப்புறம் மைனஸ் mv sin θ. அப்போது -mv minus 2mv sin θ. θ என்ன கொடுத்துருக்காங்க, θ is 45, sin 45 1/√2. அப்போது -2mv 1/√2. இந்த ஆப்ஷன் இருக்கா, 2mv/2. அப்போ இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இதை கேன்சல் பண்ணிடணும். அப்போது √2 × √2 தான் என்னது, வெறும் 2. அப்போது -√2 × √2 mv /√2. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா -√2 mv.
ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். ஏன் மைனஸ் இல்லைன்னா மேக்னெட்டிவ் எடுத்திருப்பாங்க, அப்போ மாடலஸ் போட்டிருந்தா மைனஸ் வெளியே வந்திருக்கும். அப்போ வந்து ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் 1 தான். இப்போ 4th கொஸ்டின் உங்களுக்கு புரியலன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2வது தடவை பாருங்கள் புரியும். ஏன்னா பிகினர் பார்க்குறப்போ கஷ்டமாக தான் இருக்கும். இந்த கொஸ்டின் மட்டும் இல்லை, இந்த லெசனே கஷ்டமாக தான் இருக்கும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ அதை வச்சு இந்த லெசனை பாருங்கள். அடுத்து போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும் நிறைய கொஸ்டின் போடுறப்போ. 5th கொஸ்டின், ஸ்பீட் ஆஃப் எ projectile at its maximum height is half of its initial speed, angle of projection is. ஒன்றுமே புரியல. இந்த இந்த லெசன்லாம் பொறுத்த வரைக்கும் எத்தனை கான்செப்ட் தெரிஞ்சாலும் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணால் மட்டும்தான் ஐடியா கிடைக்கும். இப்போ இங்கேருந்து இப்படி தூக்கி போடுறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது டீட்டா, அப்படி தானே. இப்போ ஸ்பீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து தூக்கி போடுறோம், அப்படி தானே. மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, வெலாசிட்டி வந்து வெக்டர் குவான்டிட்டி, அப்படி தானே. அப்போ இது என்னது வி காஸ் டீட்டா, அப்படி தானே. இது என்னது வி சைன் டீட்டா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இங்கே தூக்கி போடுறோம்ல அது வந்து யூன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் ஏ ப்ரொஜெக்டில் மேக்ஸிமம் ஹைட், இதுதான் மேக்ஸிமம் ஹைட்னா ஆஃப் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் ஸ்பீட். இந்த மேக்ஸிமம் ஹைட்டில் நம்ம தூக்கி போட்ட ஸ்பீடை விட பாதி ஸ்பீடு தான் இருக்கான். அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம டீட்டா கண்டுபிடிக்கணும், ஓகேவா. அப்போது நான் சொல்லியிருக்கேன் வெர்டிக்கல் மாறிட்டே இருக்கும், ஆனால் ஹரிசாண்டல் மாறவே மாறாதுன்னு. அப்போது வின்ற இடத்துல இதை சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. வி ஈக்குவல் டு யூ பை 2வா, நமக்கு வந்து என்ன வேணும் இதுதான் வேணும், ஏன்னா ஹரிசாண்டல் தான் மாறவே மாறாது. அப்போது வி காஸ் டீட்டா ஈக்குவல் டு யூ பை 2. இந்த சரி இந்த யூ இங்கே யூனா இதுவும் யூ தான், இதுவும் யூ தான், சரி. அப்போ யூ கேன்சல். காஸ் டீட்டா ஈக்குவல் டு 1/2. அப்போ காஸ் டீட்டா 1/2னா டீட்டா எவ்வளோ, டீட்டா வந்து 60 டிகிரி, ஏன்னா காஸ் 60 டிகிரி தான் என்னது 1/2. இந்த கொஸ்டின் வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் இப்போ தான் நான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். ஏன்னா எப்படி வந்து இங்கேருந்து இதை எடுத்தீங்க, இங்கேருந்து 2-3 சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், ஓகேவா. 6th கொஸ்டின், த வெலாசிட்டி ஆஃப் ஏ ப்ரொஜெக்டைல் அட் இனிஷியல் பாயிண்ட் ஏ வந்து 2 + 3j, இட்ஸ் வெலாசிட்டி இன் மீட்டர் பர் செகண்ட் பாயிண்ட் பி இஸ். அதாவது இந்த இடத்துல 2i + 3j அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹரிசாண்டலோடது மாறவே மாறாது, அப்போ 2i தான். வெர்டிக்கலோட என்ன மாறும், டேரக்ஷன் தான் மாறும். அப்போ வந்து இது எக்ஸ் வந்து ஐ கேப்பா, ஒய் தானே ஜே கேப்பு. இந்த இடத்துல எக்ஸு சேமாக தான் இருக்கும், ஒய் தான் இந்த பாருங்கள் இதுதான் மாறும். அப்போ -3j. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். 7th கொஸ்டின், horizontal range and the maximum height of a projectile are equal, the range of projection of the projectile is, angle of projection of a projectile is. அவங்க என்ன இருக்குன்னா ஹரிசாண்டல் ரேஞ்சும் மேக்ஸிமம் ஹைட்டும், அதனால் ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன்னா 4h max = r tan θ அப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹரிசாண்டல் ரேஞ்சும் மேக்ஸிமம் ஹைட்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அதாவது r = hன்னு கொடுத்துட்டாங்க. h = r எது வேணால் எடுத்துக்கலாம். அப்போது 4r = r tan θ, இதுவும் கேன்சல். அப்போது tan θ = 4, அப்போ θ = tan இன்வர்ஸ் ஆஃப் 4, ஓகேவா. இப்போ ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். இந்த ரிலேஷனை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிலேஷன் தெரிஞ்சால் நிறைய எம்சிக்யூவை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், டைம் எடுத்துக்க வேணாம். இந்த கொஸ்டினே பாருங்கள். இப்போ இந்த கொஸ்டினையே நீங்கள் வந்து r = u² sin 2θ/g போட்டு h max u² sin² θ/2tj போட்டால் அதுக்கு 2 ஈக்குவல் போட்டால் டைம் ஆகும். இந்த ரிலேஷனால் ஈஸியாக பார்த்துட்டோம். அதனால் 2-3 ரிலேஷன்லாம் இம்பார்ட்டன்ட், அதை மகப் பண்ணி வச்சுக்கிறது தப்பு கிடையாது. 8th கொஸ்டின், a ball is projected with velocity 10 m/s at angle of 60 degree with vertical direction. Its speed at highest point of the trajectory will be. அதாவது இங்கேருந்து இப்படி போடுறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 60 டிகிரி வித் வெர்டிக்கல் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்போவுமே ஹரிசாண்டலில் மார்க் பண்ணி பழகி 60 டிகிரி ஹரிசாண்டலில் மார்க் பண்ணிடுவோம். ஆனால் ஹரிசாண்டலில் மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 60 டிகிரி வித் வெர்டிக்கல் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படி தூக்கி போடுறோம் அப்படின்னா இதுதான் 60 டிகிரி. அப்போது இது 60 டிகிரின்னா இது என்னது, இது 30 டிகிரி. அதை புரிஞ்சுக்கணும், ஓகேவா. இப்படி போடுறோம். அப்போது மேக்ஸிமம் ஹைட் இந்த இடத்துல ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஹரிசாண்டல் ஸ்பீடு மாறான்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்னது இந்த இடத்துல என்ன இருக்கும், v = u cos θ இருக்கும். இப்போ இந்த சம்மை ஓரளவு புரிஞ்சுட்டிங்கன்னா நம்ம போனதில் ஒரு சம் பார்த்தோம்ல, அந்த u/2 cos 60 வந்துச்சுல, இந்த புரிஞ்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது
வி இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டாவா? யூ வந்து என்னது 10, காஸ் 30 எவ்வளோ √3/2. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு 5√3 தான் ரைட்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 9th question. A bullet is fired from a gun at speed of 280 m/s in the direction 30 degree above the horizontal. The maximum height attained by the bullet is. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டோட ஃபார்முலா என்ன? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g. u வந்து என்ன 280 இன்ட்டு 280 sin 30 எவ்வளோ? sin 30 வந்து 1/2. அப்போ sin ஸ்கொயரு, அப்போ 1/2 ஸ்கொயர் 1/4. இங்கே 2 இருக்குது. g வந்து எவ்வளோ 9.8ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம 10ன்னு போட்டுக்கலாம். ஆனால் 9.8ன்னு கொடுத்தா நம்ம வந்து ஆப்ஷன் க்ளோஸாக இல்லை, அதனால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 0. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 140. இந்த 0 கேன்சல். இப்போ 140 × 7 40 × எல்லாம் ஒன்று தானே. 17 போட்டோம்னா 0 0 28 2. அப்போ 980 அப்படின்னா 1000. இப்போ இதுவே நீங்கள் 9.8ன்னு போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துருக்கும். ஆனால் க்ளோசஸ்ட் ஆப்ஷன் இருந்தால் நம்ம 9.8 போகலாம். ஆனால் கொஞ்சம் இப்போ இதுவே இந்த இடத்துல 990 இருந்ததுன்னா 9.8 போட்டு சால்வ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா கொஸ்டின்லேயே அவங்க 9.8ன்னு கொடுத்தாங்கன்னா 9.8 எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்ம வந்து அந்த கொஸ்டினில் வந்து ஆப்ஷன் வந்து க்ளோஸ் ஆகாதனால தப்பிச்சிட்டோம். இப்போ 10th question. A ball is projected from point A with velocity 20 m/s at angle of 60 degree to the horizontal direction at highest point B of the path shown in the figure. The velocity v m/s of the ball is. இப்போ தான் 4 கொஸ்டினில் பார்த்தோம். இது ரொம்ப ஈஸி. v is equal to என்னது u cos θ. u வந்து என்னது u20. காஸ் என்னது காஸ் அவங்களே கொடுத்துருவாங்க 60. அப்போது 20 cos 60ன்னா எவ்வளோ? cos 60 வந்து என்னது 1/2. அப்போ வந்து என்னது v வந்து 10 m/s. ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சர். மொத்தமாக இதில் வந்து 10 MCQ இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து எத்தனை MCQ புரிஞ்சிருச்சோ அத்தனை MCQ வந்து இப்போ 7 தான் புரிஞ்சுன்னா 7ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 10மே புரிஞ்சுன்னா 10ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை MCQ புரிஞ்சிருச்சோ அத்தனை MCQ கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏன் புரியல என்ன பிரச்சனையோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணிடலாம். தேங்க்யூ.